கேரளாவுடைய மிகப்பெரிய டைரக்டர் சொல்லலாம், ஹீரோவை சொல்லலாம். இந்த பாசில் ஜோசப் இதுக்குள்ளே ரஜினி சாருடைய சன்னா நடிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. சிபி சக்கரவர்த்திக்கு ப்ரெஷரே இருக்காது. இப்போ ஜாலியாக அந்த ஷூட்டிங் டேஸ் ஒரு 60 நாள் இருக்குன்னா 60 நாள் ஜாலியாக பண்ணுவார். அதனால் மிஞ்சி போனால் ஒரு 5 மந்த்ஸுக்குள்ளே படம் முடியுது. அதை ஏப்ரல் ஆரம்பிக்கிறாங்க, உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபரில் படம் முடிஞ்சிருது. நவம்பர் டிசம்பர் போஸ்ட் ப்ரொடக்ஷனில், அடுத்த வருஷம் பொங்கலுக்கு படம் ரிலீஸ். காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தலைவர் 173 என்ன அப்டேட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியல, நம்மளே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அப்டேட் அள்ளி கொடுக்குற மாதிரி நிறைய தகவல்கள் சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. என்ன ஸ்டேஜில் சார் இருக்கு? நிறைய தெரியலன்னு எடுத்துக்க முடியாது. நம்ம இந்த 174 படத்துக்குள்ள சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் போனதுனால இது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். பட் இப்போ அது ப்ரொமோ வந்தது, மக்கள் பார்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட 60 மில்லியனுக்கு மேலே போய் ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அது வந்து அடுத்த வருஷம் தான் ஷூட்டிங். ஓகே, இப்போ 173க்குள்ளே உள்ளே வந்துடலாம். பட் 174 இந்த பரபரப்பு இருந்ததுனால எல்லாத்தையும் போட்டு ஒன்றா ஜாம் பண்ணதான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருந்தது. 173 படம் வந்து ஏப்ரல் 17லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அது சிபி சக்கரவர்த்திகிட்ட பேசும்போது இது வேண்டிய வேலைகள்லாம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்தது சார். இப்போ எல்லாமே முடிஞ்சு சார் 174க்குள்ளே போனதுனால அந்த வேலைகள் இருந்தாங்க. இப்போ ஸ்லோவாக இருந்தோம். இப்போது ஏப்ரல் 17லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி அதற்கு வேண்டிய வேலையில் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அதை யார் யார் போடலாங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கிட்டாங்க. இதில் மியூசிக் அனி தான் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். அதை கமிட் பண்ணியாச்சு. அதில் ஒரு சிறப்பாக பார்த்தோம்னா ரஜினி சாருக்கு வந்து ஜெயிலரில் என்ன கெட்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ஒரு கெட்டப்பில் வர்றது மாதிரி தான் அந்த கதையம்சம் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் கேரளாவுடைய மிகப்பெரிய டைரக்டர் சொல்லலாம், ஹீரோவை சொல்லலாம். இந்த பாசில் ஜோசப் இதுக்குள்ளே ரஜினி சாருடைய சன்னா நடிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. ஏன்னா அந்த கதைக்களமே ஒரு ஃபேமிலி, ஒரு ஹீரோயிசம்னாலே அப்பா கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி. இது அப்பாவாக சூப்பர் ஸ்டார், பட் ரொம்ப பவர்ஃபுல் ரோலு. கதையே ஒரு வித்தியாசமான கதைக்களம். அதான் உடனே சிபிஐ கமிட் பண்ணுது. இதுக்குள்ளே யாரை அந்த கேரக்டர் போடலாம் அப்படிங்கும்போது பகத் பாசின்னு ஒரு பேசப்பட்டு இருந்தது. ஆனால் பட் அவர் கொஞ்சம் வேறு மாதிரி பேட்டர்னில் பண்ணிட்டார். வேட்டையிலையும் வேற ஒரு களமாக பண்ணிட்டார். புதுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது தான் பாசில் ஜோசப். நீங்கள் இவர் யாருன்னு சுருக்கமாக சொல்ல போனோம்னா, நம்ம இந்த பராசக்தி படத்தில் இந்த கிளைமாக்ஸில் வந்து இந்த ஆர்மி கேப்டனை ஒரே ஒரு சீன் வருவார். தியேட்டரில் பார்த்தோன்னே கிளாப்ஸ் அதிர்ச்சி உங்களுக்கு. அவர் தான் பாசில் ஜோசப்பு. பட் நல்லா பவர்ஃபுல் ரோல் அவருக்கு. இன்னொரு வந்து ஹீரோயின் வந்து பிரியங்கா மோகன் உள்ளே வர்றாங்க. பட் அவர்கள் வந்து ஃபேவரேட்டு, நல்ல ஒரு யூத் சாமிங்கானவங்க. இப்படி சில கேரக்டர்ஸ் பேசப்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக உள்ளுக்குள்ளே வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சாய் பல்லவிட்டையும் ஒரு தகவல் வர்றது மாதிரியும் ஒரு மெசேஜ் இருக்குது. அது வந்து ஒன் பை ஒன்னாக வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை டீட்டெயில் சொல்லலாம். அதனால தான் இந்த 174 தான் 170 கொஞ்சம் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இதற்கு வேண்டிய வேலைகளெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்போ சாரு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டார். ஆனால் அடுத்த மாதம் வந்து ஜெயிலட்டுடைய டப்பிங் வேலையில் முடிக்கிறாங்க ஃபுல்லாக நினைக்கிறேன். முடிச்சு கொடுத்துட்டாருன்னா எவ்ரிதிங் ஓகே ஆகிடும் அந்த மாதிரிட்டார். ஸோ இப்போ ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் உள்ளே இறங்கலாம் அப்படிங்கிறதான் இப்போதைக்குள்ள ஒரு தகவல். சார், இன்னொரு விஷயம் நான் இது படிக்கும்போது பார்த்தேன், நண்பருக்காக ரெஸ்ட்டே எடுக்காமல் டக்குன்னு ஷூட்டுக்கு போகிறாரு. ஜெயிலர் ஆல்ரெடி பீக்கில் போயிட்டுருக்கு. ஷூட் முடிச்சோன்னா டக்குன்னு உடனே வந்து டைம்லாம் எடுக்கல, ஒரு கேப்லாம் எடுக்கல, டக்குன்னு 73க்கு போகிறாரு. இது கமலுக்காக இந்த விஷயத்த பண்ணுறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சார் அவருக்கு டைம் கிடைக்கிது? இல்லை, சமீபத்தில் வந்து எப்போயுமே ஒரு படத்துக்கு படம் வந்து ரஜினி சார் வந்து கேப் விடுவார். சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 படங்களுக்கு வந்து அவர் கேப்பே விடாமல் அப்படியே ஷூட்டிங் முடிச்சோடனே வந்தார். ஜெயிலர் 2 முடித்தோடனே கூலிக்கு வந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேட்டையன் படத்துக்குள்ள உள்ளே வந்தார். ஸோ லாஸ்ட் இயர் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதம் கேப் இருக்கும்போது தான் இமய வேலைக்கு போயிட்டு வந்த தகவல் இருக்குது. உடனே திருப்பி ஜெயலலிதா வந்தோன்னு கலந்துக்கிட்டார். இப்போ அதை முடித்த உடனேயே 173 கமலஹாசனுக்காக பண்ணக்கூடிய ஒரு படம். கேப் விட்டால் 2 மாதம் விட்டுறணும், அந்த டைம் யூஸ் பண்ணி முடிச்சு கொடுத்துடலாமே அப்படிங்கிறதுனால 173 இறங்குற கதை. ஸோ அந்த கேட்குறதுலேயே ஒரு 2 மாதம் டைம் வேஸ்ட்டாக போச்சு. வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு சிறந்த கதை இப்போ அமைஞ்சிருக்கு, அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ உடனடியாக 174க்குள்ளேயும் போகிறார். இந்த 173 கமல் தயாரிப்பு ரஜினி சார் பண்ணக்கூடிய இந்த படம் முடித்த உடனே தான்
ஒரு 2 மாத காலம் ஃபுல் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இமயமலை அவர் ரெஸ்ட்னா அமெரிக்கா ஜப்பான்லாம் போகல அவர். இமயமலை போகிறாரு, ஆன்மீகத்தில் போய் அமைதி அந்த பாடி அப்படி யோகா பண்ணி ஸ்லிம் ஆகிட்டு வர்றாரு. வந்தோடனே 175 போகிறாரு சார். ஓகே சார், இப்போ இதை தொடர்ந்து என்ன பேசப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா 173 வந்து கமலுக்காக இந்த படம் பண்ணுறாரு. அப்படிங்கிற பொழுது சிபி சக்கரவர்த்தி சிவகார்த்திகேயனோட படத்தை விட்டுட்டு தான் இப்போ தலைவர் 173க்குள்ள வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிவகார்த்திகேயனே ஒரு ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த சிவகார்த்திகேயன் கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் அடுத்தடுத்த படங்களுக்கு போனார். இப்போது இந்த 2 படங்களுக்கு முன்னாடியே வந்து சிபி சக்கரவர்த்தியும் எஸ்கே பண்ணக்கூடிய ஒரு படம் தான் அது. எஸ்கே 2 படம் போனதுனால இவர் கொஞ்சம் கேப் இருந்தது. அப்போது வெங்கட் பிரபு படத்துக்குள்ளே போகிறது மாதிரி ஒரு தகவல் வரவும் தான் சிபி சக்கரவர்த்தி கேப் உழுது. அப்போது ரஜினி சார் வந்து ஸ்கிரிப்ட் கேட்குற ஒரு டைமில் இருந்தார். நிறைய பேர்ட்டு கதை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஆல்ரெடி சிபியும் ரஜினி சார் மீட் பண்ண ஒரு விஷயம் இருக்குது. அந்த டைம் வச்சு தான் இவர் கதை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோமே, சும்மா ரஜினி சார்கிட்ட கேஷுவலாக கதையை சொல்லுவோம், இந்தளவுக்கு நடக்குன்னு சத்தியமாக சிபி வந்து எதிர்பார்க்கலைன்றார். இது என்னமோ கனவு மாதிரி நினைக்கிறேங்கிறாரு. பார்த்தா கதை சொன்னால் ஓகேச்சு, டக்குன்னு அடிச்சு ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதனால் இது வந்து சும்மா பார்க்கலாமே, உடனே ஒரு கதையை சூப்பர் ஸ்டார்ட்டை சொல்லுமேன்னு போனது தான். போனதுக்கப்புறம் தான் டக்கு டக்குன்னு வேலை நடக்குது. அப்போ எஸ்கேட்டே சொல்லிட்டாரு, நான் எதிர்பார்க்கல சிவா, இந்த மாதிரி டக்கு டக்குன்னு வந்த உடனே நான் உடனே கமிட் பண்ணிட்டாங்க சார், முதல்ல தலைவர் படத்தை முடிச்சுட்டு நீ வா, எப்போனாலும் என்னோட தலைவர் அவர், நீ முடிச்சுட்டு வா, நம்ம எப்போனாலும் நம்ம சேர்ந்து பண்ண போகிறது கன்ஃபார்ம், மாற்றமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சிவகுமார் முருகேசன் படத்துக்கு இப்போ போகிறாரு, எஸ்கே பண்ணுறாரு. அது முடித்தோன்னா இங்கே சூப்பர் ஸ்டார் படமும் முடியுது. ஒரு ஷார்ட் டைம் படம் தான் இது. 173 முடிச்சுட்டு வந்து ரிலீஸ் பிறகு வந்து எஸ்கே சிபி சக்கரவர்த்தி சேர்றாங்க. இங்கே நீங்கள் சொன்னலாம் இன்னொரு விஷயத்தை நான் பார்க்க முடியுது. சிபி சக்கரவர்த்திக்கு எஸ்கே ஒரு தனி மரியாதை கொடுத்த ஒரு சம்பவமும் இருக்குது. 2 பேர் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது பார்த்தோம்னா, அப்பா வெளியிடுங்கப்பா பெரிய டைரக்டர் வராருன்னு அவர் கூப்பிட்டு போனது. அப்போ சிபி ஏன்ப்பா அது கரைச்சல் பண்ணுறேன் அப்படின்னு பேசின விஷயங்கள் இதெல்லாம் ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டேன் அப்படி தான். பட் இங்கே அந்த கேப் விழுந்ததுனால தான் சிபி இங்கே வந்தார். அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சூப்பர் ஸ்டார் பவர் பண்ணுறாங்க. மிகப்பெரிய ஒரு லக்கி பெர்சன் தான் நம்ம சொல்லலாம். அவருடைய உயரம் இன்னும் அதிகமாக போகும். ஸோ எஸ்கே படமும் கன்ஃபார்மாக பண்ணுறது. ஸோ அடுத்த படம் பண்ணுறாங்க. ஓகே சார், ஏன்னா சிபி சக்கரவர்த்திக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இயக்குநர்களை தாண்டி வந்திருக்கு. நிரூபிக்கப்பட்ட கேரக்டர் சுந்தர் சி அவர்களும் சரி, ஒரு பக்கா கமர்ஷியல் டைரக்டர், அப்புறம் வந்து பார்க்கிங் டைரக்டரும் சரி, ராம்குமாரும் சரிங்கும்போது இவங்க 2 பேரையும் தாண்டி ஒரு சாட்டிஸ்ஃபைடான கதை சொன்னனால தான் இன்னைக்கு சிபி உள்ள வந்திருக்காருங்கும் போது கதைக்கிழமை இது எப்படி சார் இருக்கும்? இல்லை, கதை தான் வித்தியாசமான கதை. ஆல்ரெடி நம்ம கதையை வந்து சும்மா லைட்டாக வந்து சொந்த தகவல் படத்தில் பேசியிருக்கோம். நம்ம இது பிரமாதமான ஒரு லைன். ரஜினி சார் வந்து இது வரைக்கும் பண்ணாத மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதான் வந்து ஹைலைட்டாக பேசப்பட்டுச்சு. இது கிரைம் த்ரில்லர் மாதிரி கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வரும். ஸோ ரஜினி சார் வந்து ஒரு டிடெக்டிவாக உள்ளே போகிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. பக்கா ஒரு வில்லன் ஒரு கேரக்டர். இது ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தில் பையன் வரும்போது யாருமே பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ரஜினி சார் உண்மையான சூழ்நிலை இறங்கி போகிற மாதிரியான ஒரு கதைகள் அமைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி ராம்குமார்கிட்ட கதை கேட்டு அந்த கதையை பிடிச்சிருக்கு. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா பேட்டை ஒரு பேட்டர்ன்லேயே ஸ்டைலில் வரும். அது இப்போ சுந்தரிசி சொன்னது ஒரு நார்மலான ஒரு ஸ்கிரிப்ட். அதை வந்து ரஜினி சாருக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி ட்ரெண்டிங் அவனால் கொண்டு போக முடியல. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவரே விலகி போனது. இந்த கேப்பில் அஸ்வத் மாரி சொன்ன ஒரு கதையும் இருக்குது உங்களுக்கு. அந்த கதை ரஜினி சார் பிடிச்சது. மகாராஜா டைரக்டர் இந்த நித்திலன் அவர் சொன்ன கதையும் ஒன்று பிடிச்சிருக்கு. ரஜினி சாரே குழம்பிட்டார், எந்த கதையை எடுத்துகிட்டு இப்போ போகலாம் நம்ம. நான் கமல் தயாரிக்கிறார், அவருக்கு பெரிய ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கணுன்ற ஒரு தாட்ஸ் தான். அப்போ எந்த கதை போனால் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கிறது மாதிரியே தோணுது அவருக்கு. எதை சாய்ஸ் பண்ணலாம்? ராம்குமார் கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணுற ஸ்டேஜ் போகும்போது அங்கே என்ஓசி ஒரு ப்ராப்ளம் அவருக்கு வந்து மாட்டுச்சு. அதுக்குள்ளேருந்து வெளியில் வர முடியல அவரால். அந்த டைம் எடுக்கும்போது தான் இன்னமும் கன்ஃபார்ம் ஆகலைங்கிற ஒரு பொசிஷன் வரும்போது தான் சிபி உள்ளே வந்தார். சிபி சொல்லப்பட்ட கதையை ரொம்ப பிடிச்சிருக்கு. சௌந்தர்யாவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னதே. பிரமாதமாக ஒரு கதையை அப்பா மிஸ் பண்ணவே கூடாதுன்னா ரஜினி சாரை லாக் பண்ணி ஒரு 5 மணி உட்கார வச்சாங்க சௌந்தர்யா மேடம். அவங்க கதை பிரமாதமாக இருக்குப்பா, நீங்கள் கேட்டு முடிவு பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டவுடனே அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட கதைகளுக்கு விட இந்த கதை வேறு ஒரு பேட்டர்னில் இருந்துச்சு. ஸோ இப்போ ரஜினி சார் பார்த்தார், நமக்கு ஒரு புதுசாக இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, இதில் ஆக்ஷன் இருக்குது, காமெடியும் இருக்குது. ஏன்னா அவர் பண்ண படமே 100 கிளப்பில் உள்ள படம் சிபி பண்ணது நல்ல ஒரு காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் தான் அதுவும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது பார்த்தாரு, இது பெட்டராக இருக்குன்னு தான் உடனே முடிவு பண்ணி கமிட் பண்ணி உள்ளே போனது. ஸோ அதனால தான் 2-3 டைரக்டர் மிஸ் ஆகி சிபி சொன்ன கதை வந்து ரஜினி சாருக்கு ரொம்ப இன்வால்மெண்ட் அதிகமானதுனால தான் உடனே கமிட் பண்ணி இதையும் லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் உடனே வெளியே விட்டார். அது ஏப்ரல் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு.
இன்னொன்று என்னன்னா, ரஜினி சார் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர் ஒரு படம் பண்ண டேரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் மேல வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. அதுக்கான பதிலையும் அவர் ஒரு விழா மேடையில சொல்லிட்டாரு. நான் நல்ல படம் எடுத்து உங்களுக்கு காமிச்சு நான் அதை ப்ரூவ் பண்றேன்னு சொல்றாரு. அப்படிங்கும்போது சிபி சக்கரவர்த்திக்கு எந்த அளவுக்கு சார் ப்ரெஷர் இருக்கும்? ப்ரெஷரே அவருக்கு இல்லைங்க. நீ ஒன்று தெரிஞ்சுங்க தெளிவாக, ரஜினி சார் படத்தில் இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினி மிகப்பெரிய உயரம் எப்படி நெருங்கிறது பேசுறதுன்னு பயப்படுவாங்க. இது நிஜம். நீங்கள் கிட்டக்கு போய் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டிங்கன்னா ரஜினி சார் குழந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே ஜெல்லாயிடுவார். நம்ம நினச்ச ரஜினி சாரே இது இல்லையே, இவ்வளோ நம்மளை, அதாவது ஒரு இயக்குனரை அனுசரிச்சுட்டு போகக்கூடிய டாப். அப்போ நீங்கள் அவரை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும். சொல்கிறத செய்வாருங்க. சார் இப்படி நில்லுங்க, ரைட்டை பாருங்கள், லெஃப்ட்டை பாருங்கள், நேராக வாங்கன்னா வருவார். அதுக்குள்ளே ஒரு செயலை மிக்ஸ் பண்ணுவார். அவர் என்ன கொண்டு வரலாங்கிறத கொண்டு வருவார். டைரக்டருடைய தாட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே இவருடைய இன்புட் இருக்கும், இல்லை அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஸோ அதனால் சிபி சக்கரவர்த்திக்கு ப்ரெஷரே இருக்காது. இப்போ ஜாலியாக அந்த ஷூட்டிங் டேஸ் ஒரு 60 நாள் இருக்குன்னா 60 நாள் ஜாலியாக பண்ணுவார். ஒரு அழகான ரஜினி சார் படத்தை பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கப்பா சிபி சொல்லிட்டு வர்றது மாதிரி சொன்ன ஒரு விஷயந்தான், அதுதான் அவர் செயல்படுத்துவார். இது ரஜினி சாருக்கு தான் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு புது டைரக்டர் வச்சு கொண்டு போகும்போது அவருக்கு ஒரு நல்ல ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி சொல்லி ரஜினி சார் தான் ப்ரெஷர் இருக்கும், சிபிக்கு இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை படம் பயங்கர ஹிட் ஆகுது. அடுத்த படம் பாட்ஷாவா பண்ண பிளான் பண்றாங்க. இல்லை நம்ம அண்ணாமலைன்னு ஒரு ஹிட்டு கொடுத்துட்டோம், பாட்ஷாவே கொண்டு வந்தாலும் அது அண்ணாமலை கம்மியாக தான் இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நடுவில் ஒரு சுமாரான படம் வீரான ஒன்று பண்ணுறோம், பண்ணி முடிச்சுட்டு திரும்ப பாட்ஷாவாக இருக்கும்போது அந்த மீட்ரு போகும்னு சொல்லிட்டு ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் ரஜினி சார் யோசிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது ஜெயிலர் 2. கண்டிப்பாக இது முடிச்சோடனே 74, அதாவது ரஜினி கமல் நடிக்கிற படத்தை கொண்டு வந்தோம்னா நிறைய எதிர்பார்ப்பாங்கிறதுக்காண்டி தான் நடுவில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு. எஸ் அந்த ஐடியா அப்போ இருந்தே தாட்சி கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு படம் தேவைன்பாரு. ஒரு பக்கம் ஒரு ஆக்ஷன் சென்டிமெண்ட்ஸ் கமர்ஷியலாக பண்ணிட்டோம்னா ஜாலியாக ஒரு 2 காமெடி படம் ஒன்று படம். ரொம்ப ஹியூமர்ஸான ஒரு ஆளுங்க. ரஜினி சார்லாம் காமெடி நீங்கள் பண்ணவே முடியாதுங்க. நீங்கள் சினிமாவில் பார்க்குறது வந்து 100%னா நேரடியாக நாங்கள்லாம் பார்த்தவங்க, பக்கத்தில் உட்காந்து அனுபவிச்சோங்க. ரஜினி சாரோட 1000% காமெடி பண்ணுவாருங்க. சிரிச்சிரிச்சு வயிறே வெடிச்சிருங்களுக்கு. அதை டார்க் காமெடி இப்போ தானே நெல்சல் பண்ணுறாரு, டார்க் காமெடி அப்போவே ரஜினி சார் பண்ணார் லைவாகவே. சொல்ல அந்த மாதிரி ஒரு பேட்டில் ஒன்று பண்ணணுன்னு விருப்பப்பட்டு தான் லைட்டாக ஒரு மேட்டர் எடுப்போம்னு சொல்லி தான் 173க்குள்ளே வந்ததே. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம், ஏன்னா ஜெயிலர் 1 கொடுத்தாச்சு, வேட்டையன் கொடுத்தாச்சு, ஸோ கூலி கொடுத்தாச்சு, எல்லாம் ஒரு ஆக்ஷன் ரொம்ப தெரிக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணியாச்சு. அப்போது ஜெயிலர் 2வும் கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன். இங்கே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேட்டது தான் 173. ஆனால் இதுக்குள்ளேயும் அவர் நினச்ச அந்த தாட்ஸ் இருக்குது, அதற்கு மேலேயும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அன்றைக்கி அண்ணாமலைக்கு பிறகு பாஷா சுரேஷ் கிருஷ்ணா பண்ணும்போது பார்த்திங்கன்னா இடையில ஒரு சின்ன படம்னா வீரான்னு ஒரு படம் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாக ஒரு காமெடி படம். அது 2 ஒய்ஃபை கட்டிக்கிட்டு திணற ஒரு கேரக்டர், ஜாலியான படம். அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இளையராஜா மிரட்டி இருப்பார் உங்களுக்கு சாங்ஸ்லாம். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் இது பண்ணுறாங்க. ஷார்ட் பீரியட் ஃபிலிம், நல்ல கதை உள்ளுக்குள்ளே இருக்குது. படம் சீக்கிரமாகவே ஒர்க்கெல்லாம் முடிச்சிருவாங்களா சார்? ரொம்ப நாளாக எழுதுறதுக்கான சான்சஸ் இல்லை. இந்த டார்கெட் வந்து 6 months தான் ரஜினி சார் சொல்லியிருக்கார் படத்துக்கே. அவர் கதையை கேட்பாருங்க, கேட்டு முடிச்சோன்னா எத்தனை ஷெடியூல் பண்ண போகிறீங்க, 2 ஷெடியூலாக 3 ஷெடியூலாக இது பிரிக்கிறீங்க, 3 ஷெடியூலுக்கு எத்தனை நாள் வேணும் உங்களுக்கு, 20 நாள் வேணும், 15 நாள் வேணும், ஓகே மொத்தம் அவர் மிஞ்சி கொண்டு 60 நாள் தாங்க ரஜினி சாரோட டேட்ஸ் கால் ஷீட் படத்துக்கு. சூப்பராக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். கால் ஷீட்டில் எந்த ப்ராப்ளம்லாம் கொடுத்துட்டு கிளியர் பண்ணுவார். படத்தை முடிச்சுட்டு தான் அவர் வெளில வருவார், அடுத்த படத்துக்கும் போவார். முன்னே நீங்கள் வந்து 80sலாம் பண்ண ரஜினி சார் வேறு. அப்போல்லாம் 3-4 படம் ஒன்றாவே ட்ராவல் பண்ணாங்க. ஆனால் நிறையவே நானே 2 படம் அட் அ டைம் ஒரே படம் ஒர்க் பண்ணாங்க. தர்மதுரை ஒரு படம், இந்த பணக்காரன் ஒரு படம். இல்லை பி வாசு அதில் வந்து என் ராசியர் டைரக்டரு. டேயில் வந்து வாகினி ஸ்டுடியோவில் பணக்காரன் ஷூட்டிங் போகும், நைட்டில் சிவாஜி கார்டன். இப்போ சிவாஜி கார்டன் இல்லை, இப்போ டிஎல்எஃப் ஆகிட்டாங்க, அது ஐடி கம்பெனி ஆகிடுச்சு. அங்கே தர்மதுரை ஷூட்டிங்கு, நைட்டு பூரா அங்கே இருப்பார். அங்கேயே டக்குன்னு மரத்தடியிலே குளிப்பார், ட்ரெஸ்ஸை மாற்றுவார். ஸோ காரில் தூக்கிட்டு வந்து இங்கே வாகினி ஸ்டுடியோவில் ஷூட்டிங் வருவார். அப்படிப்பட்ட ரஜினியும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போவோம், ஃப்ரீயாக. இதில் தான் மைண்டு ஃபுல்லாக இருக்கும் அவருக்கு, கவனம் பூராமே. அதில் ஷார்ட் பீரியட் தயாரிக்கிறோம் படம் தான் இது. அதனால் மிஞ்சி போனால் ஒரு 5 monthsக்குள்ளே படம் முடியுது உங்களுக்கு. அதை ஏப்ரல் ஆரம்பிக்கிறாங்க, உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபரில் படம் முடிஞ்சிருது. நவம்பர் டிசம்பர் போஸ்ட் ப்ரொடக்ஷனு, அடுத்த வருஷம் பொங்கலுக்கு படம் ரிலீஸ்.
ஓகே சார். இதுல இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் தொடர்ச்சியா நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே ஹிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு 174ஓட அந்த தீம் ஹிட் ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று நானியோட பாரசைட் படம், அந்த படத்தோட சாங் வைரல் ஆகிட்டு இருக்கும்போது, நடுவுல இந்த 173யும் அவர் பண்றாரு. ஏன்னா ரஜினி சார் தான் அனிருத்னு மாறுனுச்சுங்கும்போது, அவர் எப்படி சார் இதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போக போறாரு? ஒன்றும் இல்லைங்க, ராக்கோலிங்களா அவங்கெல்லாம் பகல் பூரா அப்படி இப்படி சுற்றிருப்பாங்க. ராத்திரி ஆனால் கம்போசிங்கில் ஒரு 8 மணி உட்காந்தாங்கன்னா காலைல 6 மணி வரைக்கும் அடிச்சு தூள் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு வந்து என்னன்னா கிரியேட்டிவிட்டருக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ இதே கிடையாது. ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ரஜினி சார் சொன்ன மாதிரி அன்னிக்கிட்டே ஸ்கிரிப்டை சொல்லிடுறாங்க. அவர் அப்போவே இன்புட் எடுத்துடுறாரு. இதுதான் பவுண்டரி தான் எடுக்க போகிறாங்கும் போது ஒரு இன்புட் எடுத்து நோட்ஸ் வச்சுக்கிறார். ரஜினி சாருக்கு வந்து இந்த பிஜிஎம் சாங்ஸ் வந்து மனுஷன் வந்து விளையாடுறாரு. உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஜெயிலர்லேருந்து வரிசையாக 4 படங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது முன்னாடி தர்பாரெல்லாம் கூட கிழிச்சார், அது வேறு விஷயம். பட் அவருடைய எஃபர்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் இதுக்காக வந்து ஒரு படம் கிடைச்சதுக்காக டைம் இல்லைங்கிறதுக்காக விட்டு தர மாட்டாங்க. இந்த படம் பேக்கேஜில் என்ன பண்ண முடியும், சாங்ஸை போட்டு கேள்விப்படுத்துறாங்க. ஆர்ஆர் வரும்போது மிஞ்சி போனால் ஒரு 15 நாள் 20 நாள் தனியாக ஒதுக்கிடுவாங்க. ரீல்லாம் போட்டு பார்ப்பாங்க, பகலில் பார்ப்பாங்க, நைட் கம்போசிங் பண்ணி கையில் கொடுத்துட்றாங்க. நம்ம பார்க்கறத நிறைய படம் பண்ணிகிட்ருக்காரு அனிருத். ஆனால் எல்லா படத்துக்குமே அவர் 100% எஃபர்ட் போடுறாரு. ரஜினி சார் கூடுதலாக போடுறாரு. ஓகே சார். இப்போ சிபி சக்கரவர்த்திக்கு தான் திரும்ப வரணும்னு தோணுது. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு இந்த வாய்ப்பா, ரஜினி சார் வாய்ப்பாங்கிற கொஸ்டின் மார்க்கு திரும்ப அவங்க மேலே வச்சுக்கிட்டு இருக்கும்போது ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல சிபி சக்கரவர்த்தி இருக்காரு. அப்படிங்கிற போது இந்த படம் அவருக்கு டபுள் த ப்ரெஷர். இந்த படம் மட்டும் லைட்டாக சொதப்புனா சுற்றி அடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ரஜினி சாரையும் சேர்த்து அடிப்பாங்க. சின்ன பையனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாருங்கிற பொழுது இதெல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணி வெளில வரோம்? யாரும் அடிக்க மாட்டாங்க, கவலையப்படாதீங்க. அந்த மாதிரி கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கு. ரஜினி சாரோட இன்புட் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக. அதனால் கதையில் கொஞ்சம் பாலிஷ் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ பிப்ரவரி ஆரம்பிக்க வேண்டிய படம் தான் அது. ஏப்ரல் வரைக்கும் போகிறாங்க. இப்போ இல்லை இன்னும் உனக்கு வந்து அதுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்றாங்களே சிபிக்கு எப்படி பண்ணுவார். ஃபஸ்ட்டு படம் தான் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படமே நீங்கள் சூப்பர் ஹிட் படங்க. 100 கோடி ரூபா கலெக்ஷனில் சிவகார்த்தினுக்கு வேறு லெவலுங்க. அவருடைய ஃபஸ்ட்டு 100 கோடி ரூபா படம் அது எஸ்கேக்கு. அப்படிப்பட்ட கொடுத்த டைரக்டர் தானே. இதே தான் திரும்ப சொல்ல வரேன். ரஜினி சார் ஜெல் ஆகிட்டாருன்னா அந்த பயம் வந்து இயக்குனருக்கு போயிடும். ஒரு புது ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரியே தாங்க ரஜினி சார் பண்ணுவார். அந்த ப்ரெஷர் வந்து சிபிக்கும் இருக்காது, ரஜினி சாருக்கும் மோஸ்ட்லி இருக்காது. ஒரு சிறந்த படத்தை எப்படி நெல்சனுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் 650 கோடி கலெக்ஷன் அடித்தார் ரஜினி சார். அவ்வளோ தானே ஹோப் கொடுத்தாங்க. எல்லா பேரும் நெல்சன் வேணான்னு சொன்னாங்கல்ல, சன் பிக்சர்ஸே வேணான்னாங்கல்ல. நான் ரஜினி சார் ஹோப் கொடுத்தார்ல, அடித்தாங்கல்ல. அதே மாதிரி தான் இப்போது சிபி வேணான்றாங்கள, வேணான்னு சொல்லலை, எப்படி பண்ணுவார். பட் பண்ணுவார். அது ரஜினி சார் அவர் பண்ண வைப்பார். சிபிக்கு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்காக இந்த படம் அமையும். ஓகே சார். நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.